ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 21 நவம்பர் 1517 டெல்லியை ஆண்ட சுல்தான் வம்சத்தை சேர்ந்த கடைசி வம்சம் என்று சொல்லக்கூடிய லோதி வம்சத்தை சேர்ந்த மன்னன் சிக்கந்தர் லோடி அவர்கள் மறைந்த தினம் என்றார். இந்த லோடி வம்சம்ங்கிறது 1451 பால்ஹுல் லோடி என்பவரால் துவங்கப்பட்டது. இவருடைய மனைவி பிபி அம்பா என்பவருக்கு மகனாய் பிறந்தவர் தான் இந்த சிக்கந்தர் லோடி. இவருடைய ஆட்சி காலத்தில் குவாலியர், பீகார் இதெல்லாத்தையும் இணைத்து ஆட்சியை பெருக்குகிறார். முக்கியமாக ஆக்ரா நகரத்தை நிர்மாணித்து உருவாக்கியவர் இவர். கேபிட்டல் அங்கே ஷிஃப்ட் பண்றார். இவர் 1517 போது இறக்கிறார். அவருடைய உடல் டெல்லியில லோதி கார்டன் என்ற இடத்துல புதைக்கப்பட்டு அங்கே ஒரு கல்லறை எழுப்பப்படுகிறது. 1936 போது வெலிங்டன் பிரபுடைய ஒய்ஃப் லேடி வெலிங்டன், அவங்க பேர்ல சென்னையில கூட ஒரு காலேஜ் இருக்குது, நம்ம குயின் மேரிஸ் காலேஜ் பக்கத்துல. அவங்க அதை சுத்தி ஒரு கார்டன் உருவாக்கி, அதுக்கு லோடி கார்டன், அதுதான் இப்போதைக்கு அது அழைக்கப்படுகிறது, டெல்லியில் இருக்கிறது. சிக்கந்தர் லோடிக்கு பிறகு வந்தவர் தான் இப்ராஹிம் லோடி. அவர் காலத்தில் தான் பாபர் இந்தியா மேல படையெடுத்து 1526 முதலாம் பானிபட்டு போகும்போது இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுகிறார். லோடி வம்சம் மறைகிறது, முகலாய வம்சம் ஆரம்பிக்கிறது. 1887 தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் தடவை போனோகிராஃப் என்ற ஒரு ரெக்கார்டிங் பிளேயர், இப்போ இருக்கிற ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி ஒன்றை உருவாக்குகிறார், வெளியிடுகிறார். இது ஒரு சிலிண்டர், ஒரு கிராங்க் போட்டு சுற்றணும், ஒரு முள் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும், லவுட் ஸ்பீக்கர் மாதிரி ஒன்றில் பேசணும், அதுலேயே கேட்க முடியும். இது முதல்ல டின் ஃபாயில் சுற்றி அதை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் மேலே வேக்ஸ் கோட் பண்ணி இதை உருவாக்கி அதை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1970 இதே 21 நவம்பர் சார் சி.வி. ராமன் அவர்கள் மறைந்த தினம். இவர் 7 நவம்பர் 1888 திருச்சினாப்பள்ளியில் பிறக்கிறார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். இவர் சூரியனுடைய கதிர்கள் நிறப்பிரிகை அடைந்து அட்மாஸ்பியர்ல வரும்போது, எர்த்தோட அட்மாஸ்பியர்ல வரும்போது 7 நிறங்களாக பிரிகிறது என்பதை கண்டுபிடிக்கிறார். முக்கியமாக வானமும் கடலும் ஏன் ப்ளூ கலர்ல இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சு ராமன் எஃபெக்ட்ன்ற ஒரு புது பெயரை கொடுக்கிறார். இன்ற அளவுக்கும் உலக அளவில் அது ராமன் எஃபெக்ட் என்றே அழைக்கப்படுகிறது. இதற்காக இவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது 1930 போது. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், முதல் ஏசிய கண்டத்தை சேர்ந்தவர், அது மட்டுமல்லாத முதல் வெள்ளையர் அல்லாதவர் இவர் என்று சொல்லலாம். அந்த பெருமைக்குரியவர் இவர். அவர் மறைந்த தினம் என்று. இந்த விவரங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.